வெல்கம் பேக் டு சேனல். எஸ், இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல். ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஸோ இந்த ஏர்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு தனியாக டைம் தேவைப்படும் போல். பட் ஆனால் டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அது நம்ம மக்களுக்காக சொல்லிடுறேன். ஸோ இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் சாதாரணமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஏர்போர்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்படி இதை மெயின்டைன் பண்ணானே தெரியல. வேர்ல்ட்லேயே வந்து நம்பர் 1 ஏர்போர்ட்டாக இருந்துச்சு போல் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ வந்து நம்பர் 2 ஆகிட்டு இருக்கு இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக. எப்படி நம்ம ஊர் மக்கள்கிட்டலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யால 2 நாள் தான் ஃபுல்லாக பார்த்து போட்டு துப்பிட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக போட்டு இந்த மாதிரி குழந்தைன்னு ஆக்கிடுவாங்க அந்த இடத்தையே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த ஃபால்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது அப்படியே ஆசையாக இருக்கு. நானா சிங்கப்பூர்லயா இருக்கேன் அப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய சினிமேட்டிக் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நிறைய சினிமேட்டிக் எடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஏர்போர்ட் சினிமேட்டிக்காக உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். அதை நான் ரொம்ப எல்லா வீடியோலும் கேட்டுருக்கேன், பண்ண வந்துறீங்க. ஸோ அதுவும் பண்ணுங்க. இந்த சீரீஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சினிமேட்டிக்கை போடுவோம். ஒரு பெரிய கார்டனுக்குள்ள சென்டரா ஒரு ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வச்சா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. வேற லெவல் ஃபீல்ல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று ரன் ஆகுது. இங்க பார்த்தா தெரியும். இங்க ஒரு ரயில்வே ட்ராக் இது பாருங்க. ஆஃப் ஆன் டைம் இங்க ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து இந்த டெர்மினலுக்குள்ளேயே கனெக்ட் பண்ற ட்ரெயின் போல. ஒரு 4 ட்ரெயின் பாருங்க முன்னாடி அப்படியே கனெக்ட் ஆகும். 4 டெர்மினல்ல வந்து இது கனெக்ட் பண்ணும் போல. பயங்கரமா இருக்கு. ஸோ தெரியாம நான் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் இந்த இடத்த தேடி. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இதை பார்க்காம போனா எப்படி? ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ செடி வந்து பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக செடி தான். ஏதோ எனக்கு இங்கே வேற அடிக்கடி வந்து அந்த ஜுராசிக் பார்க்கோட மியூசிக்லாம் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜுராசிக் வேர்ல்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த எல்இடி வாட்டர் ஃபால். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எப்படி கொட்டுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கு பிக் எடுக்க. பட் நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் பிக் எடுத்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு எல்இடி ஃபால். இது வந்து உங்களுக்கு இமிகிரேஷன் முடிஞ்சு வெளில வந்த உடனே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால இதுக்கு நீங்கள் அலைய தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் ரீல்ஸ் ஃபோட்டோ வந்து நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இமிகிரேஷன் ப்ராசஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ கண்ட்ரிஸ்லாம் போனதில்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மளே வந்து செல்ஃபாக பாஸ்போர்ட்டை பார்த்து வேறு என்ட்ரிங் தி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணுறோம். நம்ம மெட்ரோவில் நம்ம வந்து டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம கிராஸ் பண்ணி போவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. யாருமே இல்லை. நம்ம போகிறோம், பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுறோம், அப்புறம் நம்ம தம்பை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணிட்டு அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. டாட்டா பாபாய். நீ யாரா என்னன்னு கேட்கறது கூட யாரும் இல்லை. அழகாக வந்தாங்க, வந்துட்டு ஓகே வெல்கம் அப்படின்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இமிகிரேஷன் முடிஞ்சிச்சு, போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஊர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இன்னும் ஈஸி போல். அதான் மெட்ரோ மாதிரி தான். ஒன்றும் இல்லை, அவங்க போய் நிற்பாங்களாம், ஃபேஸ் ஸ்கேன் ஆகுமா, அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்களாம், கேட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நாடெல்லாம் வளர்ந்துருக்கு. இல்லை இந்தியா வளர வேண்டாம், இந்தியா வளராம இப்படியே இருக்கட்டும். இந்தியா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வளர விட மாட்டானுங்க. பார்த்துருப்பீங்க இந்த ஏர்போர்ட்டை. பயங்கரமாக இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. லைக் வந்து உண்மையிலே ஃபாரின்னா இப்படி தான் இருக்கும், அப்படி இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. நல்ல வேலை இந்த ஏர்போர்ட்லாம் நம்ம ஊரில் இல்லை. அதாவது யாராவது கட்டுற நினப்பு வச்சுருந்தா கூட அந்த ஏர்போர்ட்லாம் கட்டாதீங்க. இந்த மாதிரிலாம் யாரும் க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கணுன்னா வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுங்க. நம்ம ஊர் மக்களுக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது.
பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெயினே என்ன உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் சரி, ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி, வாங்குறதுக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்னு சொல்லிட்டு ஒரு தனி மால் மாதிரி இருக்குது. இறங்கி இமிக்ரேஷன் முடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes உள்ளேயே நம்மளுக்கு இந்த ஸ்கை பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நடந்து அப்படியே வரணும். ஸோ இன்னொரு பேடான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் உங்கள் ஓன் ட்ராலி வச்சுருக்கீங்க அப்படின்னா சூப்பர். உங்கள் சூட் கேஸில் வீல்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர், நீங்கள் அழகாக ஜாலியாக வந்துடலாம். இல்லைனா வந்து உங்கள் பேக்கை நீங்கள் சுமந்துட்டு தான் வரணும். ஏர்போர்ட் ட்ராலிஸ் வந்து இங்கே அலோவ் பண்ணல. ஸோ அது ஒரு மைனஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி ஃபுல்லாக மக்கள். இப்போ மக்கள் எங்கே தான் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்மளுமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே கேரளா போனோம், அப்புறம் கோவா போனோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஆனால் வந்து பார்க்காம போயிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நிறைய சினிமேட்டிக் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த ஏர்போர்ட்டை பற்றி. ப்ளஸ் இந்த ஏர்போர்ட்டையும் வந்து எப்படி என்ன ஏதுன்னு நான் பார்த்த வரலும் என்னால் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதை ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம இந்த சீரீஸ் சிங்கப்பூர் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரப்போகுது. லைக் நம்ம சென்தோசா இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பாட்ஸ் எல்லாம் பிக் பண்ண போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் பிக் பண்ணி நம்ம vlog-ஆ எடுத்து போட போகிறோம், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் எல்லாமே. ஸோ அதனால் ஸ்டே டியூன் வித் அஸ். ஏர்போர்ட் vlog இதோட முடியுது. நம்ம அடுத்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிப் vlog தான் இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.